ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஸ்ரீ விஷ்ணவே நமஹ. இப்போ அந்த போன ஆடியோவில் வஷட்காரா பார்த்தோம். அதில் ஒரு சின்ன ஒரு ஏதோ இன்சிடெண்ட் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நாமம் சரியாக புரியறதுக்கு ஒரு மகாபாரதத்தில் ஒரு இன்சிடெண்ட் பார்க்கலாம். மகாபாரதத்தில் இந்த பாண்டவர்களுக்கு தூதனாக கிருஷ்ணரை அனுப்புகிறாங்க இல்லையா. அதாவது அந்த குருக்ஷேத்திர யுத்தம் அதுக்கு முன்னே, அதாவது இந்த சண்டை வேண்டாமே, யுத்தத்தை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசி, அதுலேயும் மெயினாக தர்மபுத்திரர், அவருக்கு தான் இந்த இதெல்லாம் வேண்டாம், எவ்வளோ நஷ்டமாகும், ஒரு யுத்தம்னு பண்ணால் நிறைய பிராண நஷ்டம் ஆகும், எல்லாருக்கும் கஷ்டம்தானே, இதை தடுத்து நிறுத்தலாம், எப்படியாவது சமாதானமாக பேசுகிறதுக்கு நீ தான் சரியாக பேச முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை அனுப்புகிறாங்க. என்ன, ஒரு பாதி ராஜ்யத்தை அவங்களுக்கு கொடுத்துடு, சமாதானமாக போயிடு அப்படின்னு துரியோதனங்கிட்ட பேசணும். அவன் ஒத்துக்கலைன்னா ஒரு 5 ஊராவது கொடு, 5 பேர் இருக்காங்க, 5 ஊரையாவது கொடு, அவங்க அதையே போதும் அவங்க வச்சுக்கினாங்க. இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு தான் கிருஷ்ணர் போகிறாரு, தூதனா, பாண்டவ தூதன். அப்படி போகிறாரு வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே துரியோதனம் ஒரே டென்ஸ் ஆகிட்டான். அவனுக்கு கிருஷ்ணா வரான் அப்படின்ற மனசுக்குள்ளே அது ஒரு உறுத்துது. ஆனால் பேசுகிறது எப்படி பேசுகிறான்னா, அவன் ஒரு மாடு மேய்க்கிறவன், அவன் வந்து இங்கே என்ன பண்ண போகிறான், அவன் ஒரு திருட்டு பையன், வெண்ணெய் திருடினவன், இந்த மாதிரியெல்லாம் ஏதோ பேசிட்டு அந்த சபையில், எங்கே அது திருதராஷ்டிர சபையில் தான் வரப்போகிறாங்க, பேலஸில், தர்பாரில். அந்த திருதராஷ்டிரனுடைய சபையில் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க, இந்த 100 பேரும் பிரதர்ஸு, துரியோதன மெயினாக, கூட இந்த சகுனி, அவங்க கர்ணன், அவங்கெல்லாம் இருப்பாங்க. கிருஷ்ணர் அங்கே தான் வரணும். வந்தால் அவருக்கு ஒரு சீட்டை போட்டு அவர் உட்காந்து அவர் பேசணும். அந்த மாதிரி அந்த சீட்டில் கூட ஏதோ அமுக்கலம் பண்ணுறாங்க, அந்த சீட் சரியாக வைக்காத எல்லாம். அப்புறம் வருவத்துக்கு முன்னே எல்லாரையும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறான் அந்த துரியோதனன். என்ன சொல்கிறாங்க, வரப்போகிறான் மாடு மேய்க்கிறவன், அவன் வரான்னுட்டு எழுந்து நிற்காதீங்க, யாராவது நீங்கள் அவன் வந்த உடனே ஒருத்தராவது எழுந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, நான் பொல்லாவது ஆயிடுவேன் அப்படின்னு பீஷ்மர்லேருந்து எல்லாரையும் மிரட்டி வைக்கணும். ஒருத்தரும் எழுந்துக்கக்கூடாது, அவனுக்கு ஒன்றும் மரியாதை கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி வைக்கிறான். சரிப்பா அப்படின்ட்டு எல்லாரும் அப்படி தான், யாரும் எழுந்துக்க மாட்டோம், நீ என்ன சொல்கிறியோ அதுதான் அப்படின்னு. ஆக்சுவலாக துரியோதனன் ராஜாவே கிடையாது, அவன் ஒன்றும் ரூல் பண்ணின்னு இல்லை, திருதராஷ்டிரா தான் ராஜா, இன்னமும் அவர் தான் ராஜா. ஆனால் இன்டைரக்டாக ரூல் பண்ணுறதெல்லாம் இந்த துரியோதன். இவன் சொல்கிற மாதிரி தான் இல்லை, எல்லாம் அப்பாவும் கேட்பான், திருதராஷ்டிரன் கூட. அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ இங்கே எல்லாரையும் மிரட்டியாச்சு, யாரும் எழுந்துக்கக்கூடாது அப்படின்னு. சரின்னுட்டு எல்லாம் சைலண்ட்டாக தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் எல்லாம் அப்புறம் கிருஷ்ணர் வராரு அப்படின்னு தெரிஞ்சது. கவனிக்காது போல் உட்காந்துருக்கான் துரியோதனன். அவர் வராரு, கிருஷ்ணர் உள்ளே நுழைஞ்சிக்கினே ஒரு நம்மட்டு சிரிப்போடு தான், அதாவது சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கினே, அவருக்கு தெரியும் இவன் என்ன சொல்லியிருக்கான், என்ன எல்லாம் தெரியுமே தான் முன்னாடியாகவே. அது மாதிரி அதெல்லாம் யோசித்து பார்த்திங்கன்னே வராரு. வந்த உடனே அப்புறம் சட்டுன்னு துரியோதனை எழுந்தான். முதல் எழுந்துட்டு அவனுக்கு அது தான் பண்ணதும் தெரியல. ஆனால் அப்புறம் பார்த்தா இங்கே எல்லோரும் நிற்கிறாங்க, இப்படி திரும்புகிறான், தாத்தா நிற்கிறாரு, மற்ற பிரதர்ஸ் எல்லோரும் எழுந்து நிற்கிறாங்க. அப்போ கூட அவன் தான் நிற்கிறது தெரியல. அவங்களெல்லாம் பார்த்து என்ன எதுக்கு எழுந்தீங்க அப்படின்னு கத்துறான். அப்போ தான் கூட இருக்கிற பிரதர்ஸ் அவங்கெல்லாம் சொன்னாங்க, நீ எழுந்ததுனால தான் நாங்கள் எழுந்தோம் அப்படின்ற. அப்போ தான் அவனுக்கே உரைக்குது, தான் எழுந்து நின்று இருக்கிறான். அந்த மாதிரி அப்புறம் சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி உட்கார வச்சிட்டோம். இப்போ இது எப்படி ஆச்சு, அவன் அவ்வளோ பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சானே, அவன் ஏன் எழுந்தான் அப்படின்னா, அவனே கிருஷ்ணரை வந்தால் யாரும் எழுந்துக்கக்கூடாதுன்னு சொன்னவன் அவன் தான் முதல் எழுந்தான். அவர் வந்த உடனே ஏன் எழுந்தான் அப்படின்னா, வஷட்காரா, எல்லோரும் உள்ளே இருந்தவன் இயக்கிறது அந்த கிருஷ்ணன் தான். இப்போ துரியோதனன் உள்ளே இருந்து கூட அந்த கிருஷ்ணன் தான் இயக்கி ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறான். அப்படின்னா வந்த உடனே அவன் எல்லாருள்ளேயும் இருக்கிறது அந்த கிருஷ்ணன் தான். ஸோ அந்த கிருஷ்ணன், உள்ளே இருக்கிற கிருஷ்ணன், அந்தரியாமியாக இருக்கிற கிருஷ்ணன் அவங்கள எல்லாரையும் எழுப்பி நிற்க வச்சான். ஸோ அதுதான் இந்த வஷட்காரான்ற நாமத்துக்கு அர்த்தம். நமக்குள்ளே இருக்கிற அந்த விஷ்ணு நம்மளை இயக்கிறாரு, நம்மளையும் அறியாமல் சிலது செய்வோம். அது
அந்த பகவான் உள்ளே இருக்கிற அந்தர்யாமியான பகவான் செய்ய வச்சாரு அப்படின்னு அர்த்தம். அது நல்லதாக செய்யணுன்றதுக்காக தான் நம்ம இந்த நாமங்களை சாண்ட் பண்ணிக்கணும். அந்த நம்ம அறியாத நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அதெல்லாம் தப்பு வேலையாக இருந்துடக்கூடாது இல்லையா, அது நல்லதாக இருக்கணும். அதனால் வஷட்காராவான பகவானே என்னை எப்போவுமே நல்லபடியாக இயக்கு, எல்லாத்துலேயும் நல்ல மாதிரியே ஆக்ட் பண்ண வெய் அப்படின்ற மாதிரியே தான் கும்பிடுக்கணும். ஸோ அது அந்த நாமம், ஓம் வஷட்காராயை நமஹா. இப்போ அடுத்த நாமம் பூத பவ்ய பவத் பிரபு. பூத பவ்ய பவத் பிரபு. இது என்னென்னா பூத பாஸ்ட்டு, பவ்யா ஃப்யூச்சர், பவத் ப்ரெசண்ட். பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர்னு சொல்லுவோம் இல்லையா ஆர்டர், பட் இங்கே இந்த சம்ஸ்கிருதத்தில் இந்த ஆர்டர் பாஸ்ட்டு ஃப்யூச்சர் ப்ரெசண்ட். பவ்யானா பவிஷ்யத், பவத்துனா இப்போ நடக்கிறது ப்ரெசண்ட். ஸோ பூதத்துக்கும் பவ்யா பவத் பாஸ்ட் ஃப்யூச்சர் அண்ட் ப்ரெசண்ட் எல்லா காலத்துக்கும் பிரபுவாக இருக்கிறவர் அவர் தான் லார்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ். முக்காலத்துக்கும் தலைவனாக இருக்கிறவன், நடத்துபவன், முக்காலத்தையும் நடத்துபவன், முக்காலமும் தெரிஞ்சிருக்கிறவன். எல்லாமே பிரபுவாக இருக்கிறாருன்னா முக்காலத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த முக்காலத்தையும் அவருக்கு அது என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பாஸ்ட் என்ன நடந்தது, ப்ரெசண்ட் இப்போ என்ன நடக்க போகுது, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, எல்லாமே அவர் தெரிஞ்சவராக தான் இருக்கிறாரு. ஹி நோஸ் எவ்ரி திங். எல்லாம் நடத்துகிறதே 3 டைம்லேயும் 3 காலத்துக்கும் பிரபுவாக இருந்து எல்லாத்தையும் நடத்துகிறதே அவர் தான். ஹீ இஸ் ஆல்வேஸ் இன் எவ்ரி திங். அந்த பாஸ்ட்லேயும் எல்லாத்துலேயும் உள்ளே இருந்தது இந்த பரமாத்மா தான். ப்ரெசண்ட்லேயும் எல்லாருக்குள்ளேயும் எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் இருக்கிறது இந்த பரமாத்மா தான். விஷ்ணுவாக இருந்து எல்லாருக்குள்ளேயும் விஷ்ணுவாக இருந்து வஷட்காரமாக அவங்கள இயக்கி பண்ணுறதெல்லாம் இதே பரமாத்மா தானே. அதனால் அவர் பூத காலத்துலேயும் அப்படி தான் பண்ணார், இப்போவும் அப்படி தான் பண்ணிங்கிறாரு, இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் பண்ண போகிறாரு. இப்போ நமக்கு நம்மளுக்கு இந்த ப்ரெசண்ட்டில் ஆகிறது தான் நமக்கு இந்த நிமிஷம்தான் நமக்கு தெரியும், அடுத்த நிமிஷம் என்ன ஆக போகுதுன்றது கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா. பாஸ்ட் இது நடந்துடுச்சு, அது நம்மளை அறிஞ்சோ அறியாமல் அதெல்லாம் நடந்தது. அது நம்மளால தான் நடந்ததானா எதுவும் நம்மளால் நடக்கலை, விதிப்படி நடந்தது பாஸ்ட்டில். ப்ரெசண்ட்டில் நடக்கிறதும் எல்லாம் நம்மளுடைய பிளான் படி எதுவும் இல்லை, அது விதிப்படி தான் நடக்குது. ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் நடக்கும். ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுதுன்றது நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். இப்போ இதை தானே பகவத்கீதையில் பார்த்தோம், அதில் பார்க்குறோம். அதாவது விஸ்வரூபம் காமிச்சு அர்ஜுனனுக்கு காமிச்சப்போ அவன் என்ன பார்த்து பயந்தான். அவர் பாட்டுக்கு வாய் ஆண் திறந்துருக்கிறாரு, அந்த வாய்க்குள்ளே பீஷ்மர் போகிறாரு, துரோணர் போகிறாரு, இந்த மற்ற பிரதர்ஸ் எல்லாம் போகிறாங்க, நிறைய பேர் சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே போய்கினே இருக்காங்க கிருஷ்ணர் வாயில். என்ன இது இப்படி காட்டுறாரு. ஆக்சுவலாக இன்னும் இது ஆரம்பிக்கவே இல்லை, யுத்தமே ஆரம்பிக்கலை, யாரும் சாகலை. ஆனால் எல்லாம் ஒரு வாய்க்குள்ளே போயிட்டாங்கன்னா பின்னால் ஃப்யூச்சரில் அது நடக்க போகுது, அதை காட்டினார். அதனால் எவ்ரி திங் பிளான்டு பை ஹிம். இப்போ நம்ம லைஃப்பில் கூட ஃப்யூச்சரில் எது நடக்க போகுதோ நம்மளால் அதை மாற்றிடலாம். நம்ம போய் ஐயோ ஜோசியம் பார்த்தேன் என்னமோ இப்படி சொன்னார், நம்ம போய் அதை மாற்றிடலாம், என்னென்னா பரிகாரம் பண்ணிடலாம்னா எதுவும் ஆகாது. அது என்ன பிளான், காட்ஸ் பிளான் எதுவோ அதுபடி தான் ஆகும். அதனால் பிளானிங் எல்லாமே அந்த முக்காலத்துக்கும் அவரே பிரபுவாக இருந்து நடத்துகிறாரு. அந்த மாதிரி நமக்கு தான் அதெல்லாம் புரியாதே தவிர ஹீ பிளான்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் அவர் நடத்துறது அப்படின்றத புரிஞ்சு நம்ம பிளான் பண்ணுறத விட்டுடணும். ஃப்யூச்சரில் நம்ம என்னமோ பெரிய பெரிய பிளானுங்க பண்ணுவோம் இல்லையா, அதை விட்டுடணும். அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஆனால் நம்ம அவருடைய அவர் ப்ளே பண்ணுற ஒரு ட்ராமாவில் நமக்கு ஒரு ரோல் இருக்குது. இந்த உலகத்திலே எல்லாம் நடக்கிறதெல்லாம் அவருடைய பிளான் படி நடக்குது. அவர் நடத்துகிறாரு, ஒரு ட்ராமா, ஒரு சினிமா நடத்துகிற மாதிரி நடத்துகிறாரு. இதெல்லாம் நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம ஆக்ட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ நமக்கு ஈச் ஒன் ஆஃப் அஸ் நமக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்குறாரு. அந்த ரோலை நம்ம எப்படி செய்யணுமோ அதை செய்துன்னு போகணும், அவ்வளோதான். அது தவிர நான் இதை மாற்றிடுறேன் பாரு, எல்லாத்தையும் மற்றவங்க தலையெழுத்தெல்லாம் நான் மாற்றுறேன்ற மாதிரி நம்ம நினைக்க முடியாது. அதெல்லாம் அவர் போட்ட பிளான் படி தான் நடக்கும்.
அதுதான் இந்த நாமத்துக்கு அர்த்தம். பூத பவ்ய பவத்துக்கு 3 காலத்துக்கும் அவரே பிரபு. அவர் தான், அவர் டைரக்ட் பண்ண மாதிரி தான் எல்லாம் நடக்கும், அவர் பிளான் பண்ண மாதிரி தான் நடக்கும். அதில் அதில் நமக்குன்னு என்ன நடக்குன்னா நம்ம கர்மத்தினுடைய படி அந்த பிளான் ஆகிருக்கும். அவர் பண்ணுற பிளானிங் எப்படி இருக்கும்னா நம்ம கர்மானுசாரமாக நம்ம பண்ணிக்கின பூர்வ ஜென்மத்து கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிளான் பண்ணியிருப்பார். ஸோ அது நம்ம இங்கே நடக்கும். அதில் நம்ம ரோல் இங்கே நம்ம ப்ளே பண்ணின்னு போகணும். அது இப்போ இதுக்கு பார்க்கணுன்னா இதுலேயும் ஒரு சின்ன கதை பார்க்கலாம். அதாவது அதே மகாபாரதத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் சின்ன வயசுலேயே அவங்க குருகுலத்துக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது அங்கேருந்து கோகுலத்துலேருந்து துவாரகைக்கு வந்துடுறாங்க, இல்லை கம்சனை கொண்டுட்டார். அதுக்கப்புறம்தான் இவர் ஒரு ராஜா, அந்த மாதிரி ராஜகுமாரனமாக இருக்கிற மாதிரி அங்கேருந்து தான். அப்படி அதுக்கு முன்னெல்லாம் பிள்ளை, மாடு மேய்க்கிற பிள்ளையாக தான் இருந்தார். இங்கே வந்தப்புறம்தான் ஒரு பேலஸில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்க. இது வரைக்கும் கல்வின்றதே எங்கேயும் கிடைக்கலையே, குருகுலத்துலலாம் படிப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ இங்கே வந்தப்புறம் அந்த 10 வயசுக்கு மேலே இங்கே வந்தார் துவாரகைக்கு. அப்புறம்தான் குருகுலத்துக்கு போகிறார் படிப்புக்காக. அவருக்கு தேவையே இல்லை, ஏன்னா அவர் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் அவர் பரமாத்மாவே தான் இருந்தார். ராம அவதாரத்துலேயாவது ராமர் மனுஷனாக இருந்தார், ஹியூமனாக இருந்தார். அதனால் அவர் தான் பரமாத்மான்னு சொல்லிக்கவே இல்லை. பரமாத்மான்றதையே விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமனாக தான் இருந்தார், மனுஷனாக. மனுஷனுக்கு எப்படி லைஃப்பில் நடக்குமோ அந்த மாதிரி தான் அவர் மனுஷன். எல்லாம் கஷ்டப்பட்டார், அழுதார், எல்லாம் பண்ணார். ஆனால் கிருஷ்ணர் தான் பரமாத்மான்றதை எவ்ரி மினிட் அவர் தெரிவிச்சுக்கினே இருந்தார். அதனால் அவருக்கு ஒன்றும் கல்வி தேவையே இல்லை, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தது. இருந்தாலும் அது ஒரு முறைன்ற மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்னு குருகுலத்துக்கு போகிறார். ஸோ 64 கலைங்களை கற்றுக் கொடுப்பாங்க அந்த குருகுலத்தில். 64 கலைங்களை அவர் 64 நாள்லேயே முடிச்சுக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒன்றும் தேவைப்படலை, அவர் எல்லாம் தெரிஞ்சு தான் இருந்தது. அப்படி அவர் குருகுலத்தில் இருந்தார். படிப்பு முடிஞ்சது. சாந்திபினி அவருடைய குரு. அந்த குருகுலத்தில் கிருஷ்ணனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் சாந்திபினி. அந்த சாந்திபினி குரு இவங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது குரு தட்சிணை கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி அவர் குருக்கிட்ட உங்களுக்கு நான் குரு தட்சிணை கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர். சாந்திபினி குருக்கும் தெரியும் இது யார், இது கிருஷ்ணர்ன்றது பரமாத்மா தான் அவருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் எனக்கு ஒன்றும் கொடுக்க வேணாம், நீ என்கிட்ட படித்ததே போதும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் ஏதாவது கொடுத்தா தானே நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த கல்வி எனக்கு பலிக்கும் நிற்கும் அப்படின்ற மாதிரியா கண்டிப்பாக கொடுக்கணும் நான் சொன்னேன். சரி அப்போ எனக்கு ஒன்று செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாந்திபினிக்கு ஒரு குறை, ஒரு மன கஷ்டம் இருக்குது. அதை சொல்கிறார். தன் ஒய்ஃபோட அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை தான் கேட்குறார். என்னது அதுன்னா, அவருக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு 6 வயசில் எங்கேயோ தண்ணி தான் நதியில் இறங்கினவன் திரும்பி வரலை. அது உள்ள ஒரு முதல்ல அவனை பிடிச்சி இழுத்துன்னு போயிடுச்சு. 6 வயசுலேயே அந்த பையன் போயிட்டான். அது நடந்து சில வருஷங்கள் ஆகிப்போச்சு. இப்போ ரீசெண்டாக ஒன்றும் நடக்கலை, அது நடந்து ஒரு 7-8 வருஷம் கூட ஆகிட்டுருக்கோம். அந்த மாதிரி அந்த பையன் 6 வயசுலேயே அப்படி போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு பசங்க இல்லை, அதனால் அந்த ஒரு புத்திர சோகம் நின்று போச்சு எங்களுக்கு. அந்த பையனை உன்னால் மீட்டு கொடுக்க முடியுமா? இவர் பரமாத்மான்றது தெரியும், அதனாலேயே அவர் கேட்குறாரு, அந்த பையனை மீட்டு கொடுத்தினா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே செய்கிறேன் அப்படின்னு புறப்பட்டார் கிருஷ்ணர். போயிட்டு அதே தண்ணிக்குள்ளே இறங்கி அது எங்கெங்கேயோ போய் யாரை பிடிச்சி எல்லாம் பண்ணி அந்த எந்த முதல்ல இழுத்துச்சோ அந்த முதல்ல எல்லாம் பார்த்து அது என்ன பண்ணுறார், பாஸ்ட்டில் நடந்துருச்சு அந்த விஷயம் இல்லையா, அந்த நடந்த இன்சிடெண்ட்டை அன்டூ பண்ணிட்டார் பூரா. அந்த முதல்ல இந்த பையனை இழுக்க விடாது பண்ணிவிட்டு அதெல்லாம் நடந்ததை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பையனை தண்ணியிலேருந்து இழுத்துன்னு வந்துட்டார். இழுத்துன்னு அவர்கிட்ட கொடுத்தது அவருக்கு ரொம்ப ஹாப்பி, அந்த குருவும் குரு பத்தினியும். ஸோ இந்த இன்சிடெண்ட்டு பரமாத்மாவால் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அவருக்கு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் எல்லாம் அவர் கையில் இருக்குது. அதனால் நடந்த விஷயத்தை கூட கரெக்ட் பண்ணிட்டார். அது நடக்கலைன்ற மாதிரி பண்ணி அந்த டைமில் அந்த பையன் எப்படி இருந்தானோ அதே வயசில் கொண்டு இவங்கக்கிட்ட விட்டார். ஸோ இதை பார்த்தாலே தெரியுது நமக்கு, நம்ம ஹியூமனாக யாரும் பண்ண முடியாது இல்லையா, இதெல்லாம் அந்த பரமாத்மாவால் முடியும்.
நடந்த விஷயத்தையும் கரெக்ட் பண்ணிட முடியும், நடக்க போகிற விஷயத்தையும் கரெக்ட் பண்ணிட முடியும். அது நம்ம பக்தியை பொறுத்து. நம்ம பக்தி வச்சு நம்ம எனக்கு என்னமோ பின்னால் நடக்க போகிறது ஏதாவது நமக்கு தெரிஞ்சிருந்தால் இப்படி நடக்காது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்ற மாதிரி நாமத்தை சொல்லி கேட்டுக்கினா அந்த நம்பிக்கை இருந்தால் அதை மாற்றுவார். ஏதோ ஒரு பின்னால் நடக்க போகிற விஷயத்த மாற்றுவார். அந்த ஒரு இது அவர்கிட்ட இருக்குது, அந்த சக்தி இருக்குது. அதனால் அவர் முக்காலத்துக்கும் பிரபுவானவர். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் அது புரிஞ்சுக்கலாம். இந்த நாமத்தை சொல்லி சாண்ட் பண்ணால் லாங் லைஃப்க்கு பலனாக இது. அதனுடைய பலன் கேட்குறவங்களுக்கு லாங் லைஃபு க்ஷேமமாக இருக்கலாம். அதாவது அவர் ஃப்யூச்சர்லேயும் நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு இது உதவும் இந்த நாமம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்த ஆடியோவில் இதுக்கு அடுத்த நாமம் பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணவே நமஹ.